வறுவல் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிடலாம். கடாய் நல்லா சூடாகட்டும். இங்கே பார்த்தீங்களா சிக்கன் தலை. கடாய் நல்லா சூடாயிடுச்சு. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். மசாலாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்போ ஈஸியாக குழம்பு வச்சிடலாம் கடகடன்னு. எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். சோம்பு, ஜீரகம், கடுகு நல்லா பொரியட்டும். இன்னைக்கு வந்து சிக்கன் தனியாக வறுவல் பண்ணாமல் குழம்புல உள்ள சிக்கன் எடுத்து தோசைக்கல்லில் வச்சு வறுவல் பண்ண போகிறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு நல்லா. கருவேப்பிலை, வெங்காயம், நச்சு வச்ச இஞ்சும் பூண்டும். எப்பயுமே பேஸ்ட்டு சேர்த்தேன், இன்னைக்கு நச்சு சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா புளிப்பாக வதங்குறதுக்காக கொஞ்சோண்டு கல்லுப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். வதங்கினோன்னா மசாலா சேர்த்துடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துடலாம். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். நாங்கள் நல்லா காரம் சாப்பிடுவோம், அதனால் காரமாக தான் வச்சு போகிறேன். கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா, இது வந்து சிக்கன் மசாலா. கலருக்காக கொஞ்சோண்டு தனி மிளகாய். ஃபுட் கலரில் தனி மிளகாய் உள்ளது.
மசாலாலாம் நல்லா பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா பேஸ்ட்டாக ஆகணும். பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நல்லா திக்னஸ் வந்ததுக்கப்புறம் தான் சிக்கன் சேர்க்கணும். இப்போ நல்லா மசாலா பச்சை வாசனை போயிட்டு நல்லா இந்த மாதிரி திரண்டு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்து சிக்கன் போட்டாச்சு. சிக்கன் வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வீடியோவுக்காக இந்த தலை வந்து சிக்கன் மேலே வச்சு காமிச்சேன். நான் தலையை போட்டு செய்ய மாட்டேன், வீடியோவுக்காக வச்சேன். தலையை நான் தூக்கி போட்டுருவேன். இதை குழம்புல போட்டால் பசங்க சாப்பிட மாட்டாங்க, எனக்கே ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நான் தூக்கி போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் நல்லா வேகட்டும். இப்போ வந்து மசாலாலாம் போட்டு சிக்கன் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வேக வச்சுருக்கேன். அப்புறமா தான் தேங்காய் போடணும் லாஸ்ட்டாக. நான் சிக்கனில் உள்ள குழம்பு தான் குழம்புல உள்ள சிக்கனை தான் எடுத்து வறுக்க போகிறேன்னு சொன்னேன். ஸோ அதுக்காக தோசை கல் வச்சுக்கலாம். கல் சூடாகட்டும். இந்த சிக்கன் வேகிறது சரியாக இருக்கும். இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சமாக வறுவலுக்கு சிக்கன் எடுத்துடலாம் குழம்புல இருந்து. எப்பயுமே சிக்கன் வறுவல் தனியாக பண்ணி தான் கொடுப்பேன் பசங்களுக்கு. ஆனால் குழம்புல இருந்து பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மா அப்படி தான் பண்ணுவாங்க. குழம்புல இருந்தே சிக்கன் எடுத்து தோசைக்கல்லில் போட்டு வறுத்துருவாங்க. இப்போ இது வறுவலுக்காக. இப்போ வந்து நாம் அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துடலாம். நல்லா காரசாரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து டீச்சர்ஸ் டேனால பசங்க இன்றைக்கி 11:30 ஸ்கூல் விட்டுட்டு வந்துட்டாங்க. அதனால் அவங்களுக்கு இன்றைக்கி ஹாஃப் டே வந்துட்டாங்க. ஸ்பெஷலாக இருக்கட்டும், எப்பயுமே ஸ்கூலில் வந்து எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி சீக்கிரம் வந்து 11:30 வந்துட்டாங்க. ஸ்கூல் டீச்சர்ஸ் டேனால அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக செஞ்சு தரணுங்கிறதுக்காக இன்றைக்கி சிக்கன் எடுத்து குழம்பு வச்சுட்டு சிக்கன் வறுவல் பண்ணி கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் அரைக்கும் போது கொஞ்சம் மிளகும் சேர்த்து அரைச்சிருக்கேன். நல்லா மிளகு வாசனையாக இருக்குது குழம்பு. தேங்காய் வறுத்து மசாலாலாம் அரைச்சி போட்டிருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலாம். கல் காஞ்சிருச்சு. சிக்கன் வறுக்கிறதுக்காக
கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் குழம்பு, ஃப்ரெண்ட்ஸ். சாதம் உடைச்சி வச்சுருக்கேன். நாங்கள் சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி சிக்கன் வாங்கினா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.